ஸோ கைஸ் இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃபயர் வீடியோ. இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ தான் போட்டுருக்கேன், இன்றைக்கி தான் போட்டேன். அது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம மேட்ச்சில் போயிடலாம். மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இது பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க்கு. எனக்கு அவ்வளோ விளையாட தெரியாது, இருந்தாலும் விளாட்றேன். உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் விளாட்றேன். எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் ஜிடி கேம் போட முடியல. ஃபஸ்ட்டு டைமே சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு கிளீன்ச்சு ஸ்பைடர் சொல்லியிருந்தேன் ஜிடி கேம் போடுறேன்னு. அது என்னால் போட முடியல. ஓ இப்போ இவன் தான் இப்போ இருக்கான். இப்போ இவனை மட்டும் நம்ம மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கும், அந்த ஒருத்தன் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இவன் என்னன்னா நம்மளோட எனிமையை சுடாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸே சுட்டுருக்குறான். இவன் ஒரு பைத்தியமாக இருப்பான் போல். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவன் என்ன சொல்கிறான். சூப்பர். இப்போ யார் வந்து நான் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது நான் தான். இங்கே பாருங்கள் ஹரிஷ் PYன்னு போட்டிருக்கு. வாங்க நெக்ஸ்ட் மேட்ச். நெக்ஸ்ட்டு சிஎஸ் ரேங்க் பிஸ்டல். இது நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம்னு தெரில. நம்மளோட ஆளே மாற்றிட்டோம். நம்ம லாஸ்ட்டில் லோன் உல்ஃப் மேட்ச் விளையாடுவோம், அதுக்கப்புறம் முடிச்சிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ நம்ம கீழே இறங்கிட்டோம். இப்போ நம்ம எத்தனை பேர் சுட போகிறோம்னு தெரில. வாங்க பார்ப்போம். இப்போ ஒருத்தர் நம்ம கையில் வச்சுட்டான். போடுறோமா என்னன்னு தெரியல. போட்டாச்சு. ஃபஸ்ட்டு கில் எடுத்தாச்சு. இப்போ இன்னும் ஒருத்தனை போடணும். இப்போ நம்ம இவனுக்கு அவன் நம்மளை போட்டான். சாரி கைஸ், நம்ம செத்துட்டோம். அடுத்த மேட்ச்சில் ஒழுங்காக விளையாடுவோம் என்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. என்கிட்ட பர்பிள் எவால்யூஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் அது கீழே பொறுத்து இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் கேமிங் வீடியோ யூடியூப் சேனல் கேமிங் வச்சுருப்பான். அவன் பேர் யூடியூப் சேனல் பேர் வந்து மொக்கடியோ கேமர்ஸ். அந்த சேனல் உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இவன் என்னென்னா இறங்கி போய் சுடாமல் இங்கேயே நிற்கிறான். இதோ ஒருத்த வந்துட்டு போடுவானா என்னன்னு தெரியல. போட்டான், ஆனால் செத்துருவான்னு நினைக்கிறேன். ஜோன்லேயே செத்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம மேட்ச்சு. இப்போ நம்ம இதில் சாவோமா இல்லையான்னு பார்ப்போம். நம்மளுக்கு பிடிச்ச கன் வேறு வந்துச்சு. போன மேட்ச்சில் இந்த கன்னை வச்சு தான் அடித்தோம். இப்போ பார்ப்போம் வாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுருக்கேன். கொஞ்சமாக கற்றுன்னு வந்து இப்போ நான் டைமண்ட் 4 அடிச்சிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் ஒழுங்காக விளையாட தெரியல, நானே ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த பையன் அஸ்வினோடலாம் நல்லா, அவனோட கொஞ்சம் நல்லா தான் படிச்சான். அவன் அடி வாங்கிட்டு
ஒருத்தனை போட்டாச்சு. இன்னும் ஒருத்தன். நம்ம இந்த 3 பேர் நாம தான் போட்டோம். இப்போ 3 பேர் செத்துறான்னு நினைக்கிறேன். ஒருத்தன் செத்துறான். இன்னும் ஒருத்தன் எங்கேருந்து நம்மள அடிக்கிறாங்க, எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரியல. ரெண்டு பேரையும் போட்டாச்சு. அவனை போடலான்னு நினச்சேன், அவன் போட்டான். பரவாயில்ல. இப்போ நம்ம இதை அப்கிரேட் பண்ண போகிறோம். அப்கிரேட் பண்ண போகிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ். Head there. இப்போ வந்து நம்ம மேலே போய் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம எனிமிஸ் இடத்துக்கு போகிறோம். மற்ற கும்பலே எங்கே தான் இருக்குதுன்னு இப்போ நாங்கள் வந்து அடிக்க போகிறோம். இப்போ அச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போட்டு செம்ம அடி. மறுபடியும் நம்ம மேலே போகலாம். மேலே மறுபடியும் வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துல போடலாம்னு நினைக்கிறோம். இப்போ மற்றவங்க போட்டாங்க. இப்போ நம்ம 5 கில்லு ஒரு தடவை தான் செத்துக்கிறோம். ஆனால் இந்த கன்று எனக்கு அவ்வளோவா இந்த கன்று அவ்வளோ பிடிக்காது. நான் வச்சு விளாட்ற கன்று. ஆனால் இப்போ தான் நான் அழகாக இப்போ தான் தெரியுது அதோடய ஃபீச்சர்ஸ் என்னன்னு. மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் எத்தனை பேர் போட போகிறோம்னு தெரில. என்னவோமா எத்தனை பேர் போடுறோன்னு. நான் இந்த டோட்டல் மேட்ச்சில் நான் எத்தனை பேர் சாவச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்லுங்க அவங்களோட கமெண்ட்டை பின் பண்ணிடுங்க. இது நான் ஓசிக்கல் எடுக்கிறதுக்காகலாம் நான் அடிச்சில்ல. ஃபஸ்ட்டு அடித்தோன்னே நம்மளோட மேட்ச்சில் ஆள் கொஞ்சம் கம்மியாகணும்னு சொல்லிட்டு தான் அடித்தேன். ஓசிக்கல்னால் நான் அவ்வளோ அடிக்க மாட்டேன். எனக்கு ஓசிக்கல் அவ்வளோ பிடிக்காது. இன்னும் ஒருத்தந்தாங்க அந்த ஒருத்தன் நம்ம போடணும்னு நினச்சி வேண்டிக்கோங்க. நாம் தான் போகணும்னு அந்த ஒருத்தனை நம்ம தான் போடணும். எனக்கும் கொஞ்சம் நம்ம தான் போடணும். நம்மளே போகணும். வா, டபுள் டெக் டவுன். சூப்பர் ப்ரோ. இப்போ ரவுண்ட் 5. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் போடுங்க. மேலே ஏறியாச்சு. இப்போ நம்ம இப்போ கீழே இறங்கலாமா இல்லையான்னு எனிமீஸ் தான் முடிவு பண்ணணும். கீழே இறங்கியாச்சு. எனிமீஸை நான் பார்த்துட்டேன். அதனால் இது உள்ளதான் ஒருத்தன் ஒருத்தனை போட்டாச்சு. ஐயோ ஃப்ளூக்கில் மேலே ஏறிட்டேன்.
வருவான்னு பார்ப்போம். இதுலேயே நாம தான் ஹரிஷ் PY. உங்களுக்கு பிரான்ஸில் 3 ஸ்டார் கிடச்சிருக்கு. Free Fire in. இது வந்து என் ஃபோன் கிடையாது, சொல்லிடுறேன். இது என் ஃபோன் கிடையாது, இது எங்கள் மாமா ஃபோனு. எங்கள் மாமா பசங்க விளையாடுவாங்க. எங்கள் அப்பா ஃபோன் தத்துனால அவங்க ஃபோனில் விளையாடி போடுறேன். எங்கள் மாமாவும் அவ்வளோ ஃப்ரீ ஃபயர் விளையாடுவார், ஆனால் அவ்வளோ விளையாட மாட்டார். நைட்டில் தான் விளையாடுவார். அவருக்கு பையனாக கற்றுக்கிட்டாங்க. உங்களுக்கு லைஃப் குறைஞ்சிச்சு. இந்த மேட்ச்சு ஜெயிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட அமௌண்ட் இருக்குது, நான் மறந்தே போயிட்டேன். இங்கே தான் இருக்கிறான். இப்போ நம்ம ஒரு காமெடி பண்ண போகிறோம். இன்னும் ஒரு மேட்ச் பார்ப்பேன். அவன் வந்து அந்த ரியாக்ஷனும் தரலைன்னா இந்த மேட்ச் விட்டு வெளியே போயிட வேண்டியதான். அதுக்கப்புறம் வீடியோ முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி, இந்த மேட்ச் அவன் எப்படி விளாட்றான்னு பார்ப்போம். கன்று எடுத்துட்டான். கன்னுக்கு அதுவே தானா கூட எடுக்கலாம். இன்னும் ஒரு மேட்ச் பார்ப்பேன். அவன் அப்படியே நின்றானா இப்போ இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாமா வேறு ஃபோன் கேட்குறாங்க. டக்குன்னு இந்த மேட்ச் முடிச்சிடணும். சரி, அடிச்சிடும் அவனை. மேட்ச் அடுத்த மேட்ச். சரி, அடுத்த மேட்ச் கொஞ்ச நாள் விளையாடும் டைம் பாஸ்க்காக. எங்கள் மாமா கேன் தூக்க போயிட்டாங்க, அதனால தான். ஸோ கைஸ், நான் உங்ககிட்ட ஒரு பையன் சொல்லிட்டேன். எங்கள் மாமா பசங்கள்லாம் இல்லை, எங்கள் மாமாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. எங்கள் மாமா தான் விளையாடுவாங்க. நான் மற்றவங்க சொல்கிற மாரி நானும் மாமா பசங்கன்னு சொல்லிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எங்கள் மாமாவுக்கு எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். நான் கேட்டேன், எங்கள் மாமா என்னென்ன தருவாங்க. ஸோ இப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் போய் வேண்டியதான் மேட்ச் முடிச்சுட்டு. இவன் அவ்வளோ கோஆப்ரேஷன் பண்ணுற மாரி தெரில. வெளில போய் அவன் செத்துட்டான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் இதெல்லாம் முடியுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.